Good morning to all. Today we will see about Gift method. Gift method means gamete intra-fallopian transfer. In this method, we are collecting the ovum from the fallopian tube of donor female and the ovum combined with the sperm and placed inside the fallopian tube of female. Naturally, the zygote is formed in the fallopian tube and then the zygote is transferred to the uterus. Generally, the uterus captures the zygote in the inner wall. So, we will see about the gamete intra-fallopian transfer. Gamete intra-fallopian transfer. This method we called as a gift. இது ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு தான் இப்போ நிறைய பேருக்கு செய்யக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னா கிஃப்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த மெத்தடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் எ டோனார் இன்டு த ஃபெலோபியன் டியூப். ஒரு டோனார்கிட்ட இருந்து ஓவத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டோனார் அப்படின்னா ஓவம் கொடுக்குறவங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஓவத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. In this, the egg are collected from the ovaries and placed with the sperm in one of the fallopian tube. அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓவத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்பெர்மோட சேர்த்து ஃபெர்டிலைசேஷன் அந்த இடத்துல நடக்காது, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அதை கொண்டுட்டு போய் ஃபெலோபியன் டியூப்லேயே கொண்டு போய் கரெக்டாக வைக்கிறாங்க அவங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆகும். நேச்சுரலாக இது நடந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் சைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த சைகோட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா யுட்ரஸுக்கு வரும். யுட்ரஸுக்கு வரும்போது அந்த யுட்ரஸ் நினைக்கும் இது நேச்சுரலாக அந்த சைகோட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே அந்த சைகோட் என்ன பண்ணுதுன்னா இன்ஃப்ளண்டட் இன் த இன்னர் லைனிங் ஆஃப் த யுட்ரஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் எம்ப்ரியோ டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இதில் தான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குது. சைகோட் ஃபார்ம் ஆகிறதுல பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி ஓவம் டெவலப் ஆகிறதுல பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ஆயிடுச்சு, சைகோட்டும் ஃபார்ம் ஆகிருச்சு, அதை யுட்ரஸில் பிடிச்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த குழந்தை இன்ஃபர்டிலிட்டிக்கு இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனோட கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி சக்ஸஸிவ் ரேட் அப்படிங்கிறது இதில் தான் அதிகம். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனில் அமௌண்ட் அதிகமாகும், சக்ஸஸிவ் ரேட் 2 or 3 times கூட ஒருத்தருக்கு பண்ணணும். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரே தாட்டியில் கூட ஒருத்தருக்கு சக்ஸஸிவ் ரேட் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இப்போ இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்களுக்கு பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர் தான் நிறைய பேர்த்துக்கு பண்ணுறாங்க. ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ICSI. இந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் டைரெக்டாக ஒரு ஸ்பெர்மை கொண்டுட்டு போய் டைரெக்டாக எக்கோட சைட்டோபிளாசத்தில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் இந்த மெத்தடு. ஸோ இதுவும் சக்ஸஸிவ் ரேட் அதிகமாக இருக்குது. பட் இந்த மெத்தட் இதோட ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். In this method, only one sperm is injected into the focal point of the egg. எக்கில் எங்கே போகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். டு ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்காக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். The sperm is carefully injected into the cytoplasm of the egg. அந்த ஸ்பெர்மை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான பிளேஸில் இன்ஜெக்ட் பண்ணணும். Fertilization occur in 75 to 85% of the egg injected within the sperm. Fertilization occur in 75 to 85% of egg injected with the sperm. நம்ம ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபெர்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். The zygote is allowed to divide to form an 8-celled blastome and then transferred to the uterus to develop a productive pregnancy. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 செல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டுட்டு போய் கரெக்டாக ஒரு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஃபெலோபியன் டியூப் இல்லாட்டி யுட்ரஸில் கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்.
ஒரே ஒரு எக்கு ஸ்பெர்ம் ஒரே ஒரு ஸ்பெர்ம் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. கரெக்டான பிளேஸில் இன்ஜெக்ட் பண்ணுனா இதோட சக்ஸஸிவ் ரேட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரகேசி அப்படின்னா வாடகை தாய். இப்போல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் நெட்லேயே கூட பார்க்கலாம். வாடகை தாயெலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து உங்களோட எம்ப்ரியோவை கேரி பண்ணி அதுக்கு பர்த் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களோட வேலையே என்னென்னா இந்த மாதிரி எம்ப்ரியோவை கேரி பண்ணி சக்ஸஸிவ் ப்ரெக்னென்சிக்கு உதவுறது. ஸோ சில பேர்த்துக்கு குழந்தை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்களால யுட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. த சரகேசி இஸ் எ மெத்தட் ஆஃப் assist reproduction or agreement whereby a woman agrees to carry a pregnancy for another person who will become the newborn child parent after birth. இப்போ இதில் என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த எம்ப்ரியோவை கேரி பண்ணி கிவ் த பர்த்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க. ஸோ இதில் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கும் அந்த சரகோசி மதருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புன்னு இருக்காது. எந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவங்களோட பண்பு, இப்போ சரகேசியோட மதரோட பண்பு அந்த குழந்தைக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அவங்க வந்து அங்கே என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு மட்டும்தான், அந்த நியூட்ரியன்ஸை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட பிளட்டில் ஃபுட்டோட கலந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேறு எந்த ஜீனுமே அந்த சரகேசி மதருக்கு இருக்கிற ஜீன் எதுவுமே அந்த குழந்தைக்கு போகாது. யார் வந்து எம்ப்ரியோ கொடுத்துருக்காங்களோ, யார் வந்து எக்கை கொடுத்துருக்காங்களோ, யார் ஸ்பெர்மை கொடுத்துருக்காங்களோ அவங்களோட கேரக்டர் ரெண்டும் சேர்ந்து தான் சைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை எடுத்துக்கொண்டு தான் நம்ம யாருக்கு வைக்கிறோன்னா சரகேசி மதருக்கு நம்ம வைக்கிறோம். ஏன் இந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு குழந்தை ஒருத்தர் வேணும்னா அவங்களுடைய யுட்ரஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாங்க. முன்னாடியே அவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை வந்து பெற்று கொடுக்கறது மட்டும்தான் என்னோடய வேலை, அதுக்காக நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து யாருக்கு உரிமையோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பிகம் த நியூ பார்ன் சைல்டு பேரண்ட் ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. த்ரூ in vitro fertilization IVF, embryos are created in a lab and are transferred into the surrogate mother's uterus. எல்லாமே நம்ம ஐவிஎஃப்ல இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனில் தான் பண்ணுறோம். இன்விட்ரோனா உங்களுக்கு தெரியும், நம்ம எக்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம், மதர்லேருந்து எக்கை கலெக்ட் பண்ணிக்கிறோம், ஸ்பெர்மை ஃபாதர்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அது ரெண்டையும் ஃபர்டிலைசேஷன் பண்ணக்கூடிய இடம் வந்து லேபு தான். லேபில் பண்ணிவிட்டு 8 செல் ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதை வந்து அங்கே வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு ஃபீமேலோட அந்த சரகேசி மதரோட யுட்ரஸில் அவங்க வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் அவங்க அட் பர்த்து வரைக்கும் அதுக்கு நல்ல கேர் கொடுத்து அதை வளர்த்து கொடுத்துட்றாங்க. அதுக்கான ஒரு என்னவோ அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடும் வெரி இம்பார்ட்டன்ட். சரகேசி அப்படிங்கிறது இப்போ நிறைய ஃபீமேல் வந்து இது ஒரு இதாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன். ஸோ மேலில் வந்து நம்ம எப்படி இன்ஃபர்டிலிட்டியை ப்ரிவென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசோஸ்பெர்மியா இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா இன் த எஜாகுலேட் செமன் அண்ட் அட் லீஸ்ட் 2 occasions and is observed approximately in 1% of the population. இதில் பார்த்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஹியூமன் பாப்புலேஷனில் 1% இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களோட செமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து கலெக்ட் பண்ணி அதில் செக் பண்ணி பார்த்தா அதில் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோசோவா இருக்காது. ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடில் ஸ்பெர்ம் இருக்கா அப்படிங்கிறது தான். இல்லை அப்படின்னா அவங்க இன்ஃபர்டிலிட்டி தான். ஒரு ஃப்ளூயிட் எல்லாமே அவங்க செக்ரேட் பண்ணுவாங்க, அதில் வந்து என்ன இருக்காது, ஸ்பெர்ம் மட்டும், ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இருக்காது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா இன் த எஜாகுலேட் செமன் ஆன் அட்லீஸ்ட் 2 occasions and is observed approximately in 1% of the population. ஒரு எஜாகுலேஷன் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வர ஃப்ளூயிடில் அது இருக்கா,
ஸ்பெர்ம் இருக்கா ஆர் ஸ்பெர்மட்டோசோவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அதை அதுக்கு என்ன மாற்று வழியோ அதை நம்ம செய்கிறோம். நம்ம மேல் இன்ஃபர்டிலிட்டியை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம். அந்த மெத்தடெல்லாம் பயன்படுத்தி அவங்க பண்ணிடுறாங்க. மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் TESE, மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் retrieval from the testis involve a small midline incision in the scrotum through which one or both testicles can be seen. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். நம்ம சில பேர்த்துக்கு எஜாக்குலேட் பண்ணி ஸ்பெர்ம் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரோட்டத்தில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் த seminiferous tubules are dilated and small amount of testicular tissue in area of active sperm production are removed and improved for sperm yield compared to traditional biopsy technique. ஸோ இதில் ஜென்ரலாக என்னென்னா இப்போ ஒருத்தரோட ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது பீனிஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அது உள்ளார போயிட்டு டெஸ்டிஸ் இருக்கும். அந்த டெஸ்டிஸை ஒரு ஸ்மால் ஆப்ரேஷன் பண்ணி அதில் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த செமினிஃபரஸ் டிபியூல்ஸில் இருக்கிற செமனை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்பெர்ம் அந்த இடத்துல இருக்கும், அதிலிருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல கலெக்ட் பண்ணும்போது சில பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்தோட சேர்த்து அந்த மசில்ஸோடு எடுத்து அதை லெபார்ட்ரியில் வச்சு வளர்த்து அதிலிருந்து கூட மெச்சூர் ஸ்பெர்மை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜாகுலேஷன் நடக்குது, அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு அடுத்த லெவலில் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ செமன் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வேணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எஜாகுலேஷனில் வரல அப்படிங்கும்போது உள்ளார போய் டெஸ்டிஸ்லேயே அதை எடுத்து அவங்களோட ஓவத்தோடு அட்டாச் பண்ணி ரெண்டையும் ஃபர்டிலைசேஷன் நடக்க வைக்கிறாங்க. இந்த மெத்தட் ரொம்ப முக்கியமானது. TESE அப்படின்னு சொல்கிறோம், மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர் டியூரிங் ஏர்லி ப்ரெக்னன்சி. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது டிசார்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் எல்லாம் ப்ரெக்னென்சியே இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கெல்லாம் நார்மலாக இருக்குது, 3 மாதமா இந்த மாதத்தில் எல்லாமே நார்மலாக இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த குழந்தை நார்மலாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கிவ் த பர்த் கொடுப்பாங்க, டாக்டரை அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஹேஸ் நோ known ரிஸ்க் அதர் தென் மைல்ட் டிஸ்கம்போர்ட் டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் த டிரான்ஸ்டியூசர். ஸோ அல்ட்ரா சவுண்டை யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாலாம் எதுவுமே இருக்காது. ஒரு மைல்டாக ஒரு கம்போர்ட் இருக்கும். அதை யூட்ரஸில் அதை உள்ளார இது பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அப்டமன் ரீஜன்ஸில் அல்லது வெஜினாவில் ஒரு மைல்டாக ஒரு இது மட்டும் அவங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரஸ்லாம் இல்லை. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நோ ரேடியேஷன் இஸ் யூஸ்டு டியூரிங் திஸ் ப்ரொசீஜர். ஆனால் எந்த ரேடியேஷனையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரேடியேஷன்னாவே தெரியும், நம்ம மேலே பட்டுச்சுனாவே அது என்ன உண்டு பண்ணும், கேன்சரை உண்டு பண்ணிடும். இங்கே ரேடியேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அல்ட்ரா சவுண்டை மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃபீட்டஸுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா, ஏதாவது அதோட பாடியில் ஆர்கன் நல்லா டெவலப் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு அல்ட்ரா சவுண்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த அல்ட்ரா சவுண்டு எதுவுமே பண்ணாது. ஆனால் என்ன இருக்கும், ஸ்மால் ஒரு மைல்டாக டிஸ்கம்போர்ட் மட்டும் இருக்கும். எந்த ரீஜனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டாமன் வெஜினாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அல்ட்ராசோனோகிராஃபி இஸ் யூஸ்வலி பெர்ஃபார்ம்டு இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் ஃபார் டேட்டிங் determination of the number of fetuses. ஸோ இந்த மெத்தட் அல்ட்ரா சோனோகிராஃபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இந்த அல்ட்ரா சோனோகிராஃபி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு சொல்லிடுவாங்க டாக்டர், இத்தனை மாதத்தில் இந்த டைமில் ஃபார் டேட்டிங் உங்களுக்கு டெலிவரி டேட்டிங் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. இந்த டேட்டில் உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு அந்த மதர்கிட்ட சொல்லிடுவாங்க. அதே மாதிரி டெட்டர்மினேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபீட்டஸ் ஒன்று தான் ஃபார்ம் ஆகும். சில பேர்த்துக்கு அக்கேஷனலாக 2,
3 இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதையும் அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அல்ட்ரா சோனோகிராஃபியில் சொல்ல முடியும். அண்டு ஃபார் அசிஸ்மெண்ட் ஆஃப் ஏர்லி ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன், ஏதாவது அவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சியில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை அபார்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு இந்த அல்ட்ரா சோனோகிராஃபி இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கிங்க. இது கண்டிப்பாக கேட்கலாம், அல்ட்ரா சோனோகிராஃபி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு அமினோசென்டிசிஸ். நெக்ஸ்ட் மெத்தட் we will see aminocentesis. Aminocentesis involve taking a small sample of the amniotic fluid that surround the fetus to diagnose for chromosomal abnormalities. இது ரொம்ப முக்கியமானது. இது அமினோசென்டிசிஸ், through the aminocentesis we can find out the மேல் சைல்டு ஆர் ஃபீமேல் சைல்டு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அது மாதிரி பண்ணுறது ரொம்ப ஒரு சட்டப்படி குற்றம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபீமேல் சைல்டு அப்படின்னா அதை வந்து அழிச்சிட்றாங்க அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது. அமினோசென்டிசிஸ் அப்படிங்கிறது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு. இப்போ ஒரு எம்ப்ரியோவை சுற்றிலும் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். ஒரு இன்ஜெக்ஷன் வழியாக அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை வெளியில் எடுத்துட்றாங்க. எடுத்து அதை லெபார்ட்டரியில் ரிசர்ச் பண்ணும்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அமினோசென்டிசிஸ் is generally performed in a pregnant woman between the 15th and 20th வீக்கில், 50லேருந்து 20க்குள்ளே அந்த வீக்கில் அவங்களோட அம்னியாட்டிக் ஃப்ளூயிடை வந்து எடுத்துடுறாங்க. வீக் ஆஃப் ப்ரெக்னென்சி by increasing a long thin needle through the abdomen into the amniotic sac to withdraw a small sample of the amniotic fluid. அவங்களோட அப்டாமன் வழியாக அதை எடுத்து வெளியில் எடுத்து அதை வந்து லேபில் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. The amniotic fluid contains cell shield from the fetus. அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் சீட் இருக்கும். அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும்போது அதிலிருந்து அந்த செல் சீட் அதில் இருக்கும். அதை வச்சு இவங்க என்ன அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட குரோமோசோம்லாம் நார்மலாக இருக்கா, இல்லாட்டி ஏதாவது குரோமோசோம் கரெக்டாக ஃபார்ம் ஆகலையா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இது வந்து அமினோசென்டிசிஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை அவங்களோட மதரோட யுட்ரஸ் உள்ளார இருந்து எடுத்துடுறாங்க. எம்ப்ரியோவை சுற்றிலும் ஒரு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். அதிலிருந்து எடுத்து அவங்களோட அந்த குழந்தையோட குரோமோசோம்லாம் நார்மலாக இருக்கா, குழந்தை நார்மலாக டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க. அடுத்த ஒன்று பாருங்கள், கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். CVS. The CVS is a prenatal test that involves taking a sample of the placental tissue to test for chromosomal abnormalities. இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அட்வான்ஸ்டு, இது ஒன்று இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த ஃபீட்டஸோட குரோமோசோம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த CVS டெஸ்ட்டையும் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபோட்டோஸ்கோப். ஸோ fetoscopes is used to next fetoscope. The fetoscope is used to monitor the fetal heart rate and other function during late pregnancy and labor. ஸோ இப்போ இந்த எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குழந்தை வந்து நல்லா ஃபங்க்ஷனிங் ஆகிருச்சு, நல்லா டெவலப் ஆகிருச்சு, ஆனால் லேட் ப்ரெக்னென்சியாக இருக்குது, லேபர் வலி வரல. சில பேர்த்துக்கு பார்ப்பாங்க டைம் முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு வலி வரவே இல்லை அப்படின்னா உடனே அவங்க இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. ஸோ அந்த இதை பார்க்குறதுக்கு ஃபீட்டோஸ்கோப் அப்படிங்கிற ஒன்று யூஸ் ஆகுது. த ஆவரேஜ் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இஸ் பிட்வீன் 120 to 160 பீட்ஸ் பர் மினிட்ஸ் இருக்கணும். நமக்கு இருக்கிறதோட அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 160 வரைக்கும் இருக்கணும். அண்ட் அப்டாமினல் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் அண்ட் ஆர் pattern may mean that the fetus is not getting enough oxygen and it indicate other problems. இப்போது அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கா, ஏதோ சம்திங் ப்ராப்ளம், அதுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத உடனே இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபீட்டோஸ்கோப்பில் அதோட ஹார்ட் பீட்டை கரெக்டாக பார்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த குழந்தை நார்மலாக இருக்கா இல்லை லேட் ப்ரெக்னென்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
A handheld Doppler device is often used during prenatal visit to count the fetal heart rate. அதே மாதிரி இதை வச்சும் ஃபீட்டஸோட ஹார்ட் ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. டியூரிங் லேபர் அவங்களுக்கு பெயின் வரும்போது கண்டினியூஸ் எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங் இஸ் ஆப்டன் யூஸ்டு. அவங்கள கரெக்டாக எலக்ட்ரானிக் மானிட்டரில் அவங்கள கரெக்டாக பண்ணி அவங்களோட ஹார்ட் ரேட்டு கரெக்டாக இருக்கா, ஃபீட்டஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு அட்வான்ஸ்டு, இதை நல்லா பார்த்துங்க, ஃபீட்டோஸ்கோப். ஸோ நம்ம இந்த ஏஆர்டி அப்படிங்கிறதுல அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா யுட்ரின் இன்செமினேஷன் IUI அப்படிங்கிற ஒன்றை பார்த்தோம். அடுத்தது IVF இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சைகோட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரா யுட்ரின் டிரான்ஸ்ஃபர், தென் கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அடுத்தது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துங்க, இதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஓகே, இந்த லெசனில் என்னென்ன 5 மார்க் கேட்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அமினோ சிந்தசிஸ் அண்டு ஈட்ஸ் ஸ்டாட்டுட்டரி பாண்ட் அப்படிங்கிற ஒரு இது கேட்கலாம். செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்டு பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கேட்கலாம். அதில் நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பர்த் கண்ட்ரோலில் நேச்சுரல் மெத்தட் இருக்குது, பீரியாடிக் மெத்தட் இருக்குது, கண்டினியூஸ் அப்சென்டின்ஸ் இருக்குது. இதெல்லாம் 1 by 1 அப்படியே கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது பேரியர் மெத்தட். இதில் ரொம்ப முக்கியமான பேரியர் மெத்தட்னா இதில் நம்ம வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அது கேட்கலாம், அந்த கொஸ்டின் கேட்கலாம். நம்ம எல்லாமே படிச்சுட்டு வரோம், ஒரு சில இதுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இன்ட்ரா யுட்ரின் டிவைஸ் இது கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம், அது பார்த்துக்குங்க. அடுத்தது பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி இது கேட்கலாம். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இது கேட்கலாம். இதில் வந்து சிப்லிஸ், கொனேரியா, அந்த டேப்லர் காலத்தை நல்லா பார்த்துங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த டேப்லர் காலத்தை படிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா கம்பேரிட்டிவாக படிக்கணும். இப்போ கொனேரியாவோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 5 days அப்படின்னா அதை அப்படியே உடனே வந்து சிப்லிஸோட இன்குபேஷன் பீரியட் 10 to 90 days. ஒரு கம்பேரிட்டிவாக அந்த டேபிளில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஒவ்வொன்றையும் கம்பேரிட்டிவாக படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொனேரியா, சிப்லிஸ். இப்போ இந்த சிம்டத்தை பொறுத்த வரைக்கும் மெமரி தான் பண்ணி ஆகணும், எதுவுமே பண்ண முடியாது. சிம்டம் வந்து நல்லா தரவாக மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 சிம்டம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 4 சிம்டம் நல்லா படிச்சிருங்க, மெமரி பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியமானது. பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், புரோட்டோசோவன் டிசீஸ் இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஃபங்கல் டிசீஸ் இருக்குது, இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. கொனேரியா, சிப்லிஸ் இது ரெண்டுமே கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது 5 மார்க்கில். அதே மாதிரி 3 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிஸ் பி அப்படின்னு கேட்கலாம். எய்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், ஒன் ஆஃப் த பேண்டமிக் டிசீஸ், அதிலிருந்து கேட்கலாம். ஓகே, அடுத்தது ஒரே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா புரோட்டோசோவன், ட்ரைகோமோனியாசிஸ் இது கேட்கலாம். இது 3 மார்க்கில் கூட கேட்கலாம், இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது செர்விக்கல் கேன்சர். இந்த கேன்சர் அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு நிறையா பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த அதில் கொடுத்துருக்கிற மாதிரி பிரஸ்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 quadrants அண்ட் த கேன்சர் வித் விச் இஸ் த 5th quadrant. அந்த பிரஸ்ட்டை வந்து 5ஆக பிரிச்சுக்க சொல்கிறாங்க. 1 2 3 4 மிடில். அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துங்க. இது வந்து நம்ம வந்து இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஃபீமேல் வந்து பிரஸ்ட் கேன்சரை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதை ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க, அதை நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து அண்டர் த பாக்ஸுக்குள்ளே தான் வருது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு
இன்ட்ராயூட்ரின் இன்செமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்குமே இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் தான் நம்ம நிறைய டெக்னாலஜியில் படிக்கிறோம். அது எல்லாமே பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் தான் பேசிக்காக இருக்குது. அதனால் அந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அது கேட்கலாம். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு, முதல்ல இருக்கிறதோட இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்குங்க. ஸோ இந்த தாட்டி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது அமினோ சிந்தசிஸ் அதோட யூசஸ் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த தாட்டி லாஸ்ட் முடிஞ்ச எக்ஸாமில். அதையும் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து விட்டமின் இ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே என்ன விட்டமின்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ இஸ் நவுன் அஸ் ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் ஆஸ் இட் ஹெல்ப் இன் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். இது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதில் வாட்டர் சால்பிள் விட்டமின்ஸ் இருக்குது, ஃபேட் சால்பிள் விட்டமின்ஸ் இருக்குது. அதில் வந்து விட்டமின் இ வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செக்ஸ் ஹார்மோன் வேர் டிஸ்கவர்ட் பை அடோல்ஃப் அப்படிங்கிறவர் தான் செக்ஸ் ஹார்மோனை ஃபைண்ட் அவுட் பண்ணார். அதையும் தெரிஞ்சுக்கணும். 11th July இஸ் அப்சர்வ்ட் அஸ் எ World Population Day. 11th July is observed as World Population Day. இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பாப்புலேஷன் ஸ்டடி படிக்கிறோம், அதில் வந்து இது கேட்கலாம், அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி 1st December is observed as World AIDS Day. 1st December இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு பேண்டமிக் டிசீஸ். தி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்குது. அதுக்கு அவங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NACO அப்படின்னு இதை எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம். நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992. அதை தெரிஞ்சுக்கோங்க. சிப்லிஸ் அண்டு கொனேரியா ஆர் காமன்லி கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிப்லிஸ் கொனேரியா வந்து இருந்ததுன்னா அடுத்த ஸ்டேஜ் அவங்களுக்கு எய்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுவும் வந்து ஒரு டேஞ்சரஸானது கொஸ்டின். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த லெசனில் நல்லா தரவாக டாப் டு பாட்டம் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க.